ரீசெண்டாக நான் கொஞ்சம் கேரளாவுக்கு போயிருந்தேங்க. கேரளா போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓணம் ஃபெஸ்டிவல் டைமில் நான் போயிருந்தேன். ஓணம் ஓணத்துக்கு ஒரு சின்ன விருந்து மாதிரி வைப்பாங்க போல். அது போய் ஓணம் சத்தியான்னு ஏதோ சொன்னாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அடப்பிரதம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் வச்சாங்க. அதை பார்க்கும்போது எங்கள் அம்மா பண்ணக்கூடிய அந்த பால் கொலக்கட்டை மாதிரியே இருந்துச்சு. என்னடா இது பால் கொலக்கட்டை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, அது கொஞ்சம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்ததுங்க. எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அப்போ தான் அது பேர் சொன்னாங்க அடப்பிரதம் அப்படின்னு. அடப்பிரதம் நெட்டில் அடிச்சு பார்த்தா ஏகப்பட்ட வீடியோஸ் அடப்பிரதம் எப்படி பண்ணுறது அப்படி இப்படி நிறைய போட்டிருந்தாங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் அது இதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் அவங்க பர்சனலாக நான் சொல்கிறது என் ஒய்ஃபோட ஃபேமிலி வீட்டு சைடு வந்து அவங்க அடப்பிரதம் எப்படி பண்ணுவாங்கிறது அந்த ரெசிபி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கினேன். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான அடப்பிரதம் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசி. நான் வந்து ஒரு 5லேருந்து 10 பேர் சாப்பிட்றதுக்கான அடப்பிரதம் பண்ண போகிறேன். அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். விதமாக பண்ணுவாங்களாம். இந்த அடையிலேயே வந்து பாலில் வேக வச்சு பண்ணுறது இருக்குது, நார்மல் வாட்டரில் வேக வச்சு பண்ணுறது இருக்குது. 3/4 வேக்காடு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்லாம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது நம்ம ஊற்றுற தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடையோட 1 மடங்கு மேலே இருக்கணும். இப்போ நான் பாருங்களேன், இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். அதில் வந்து அடை தெரியக்கூடாது, தண்ணி மட்டும் தான் தெரியும். நம்ம ஊற்றுறதுல அடை ஃபுல்லாக மூழ்கிடணும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா மூழ்கிருச்சு. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா சால்ட்டு சேர்க்க சொல்லுவாங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்க்க சொல்லுவாங்க. அப்படி சால்ட் சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பேலன்ஸ் பண்ணும், ஸ்வீட்னஸ் வந்து பேலன்ஸ் பண்ண. ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கான சால்ட் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். இது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சு வரட்டும். என்ன பக்குவத்து வருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மக்களே, நம்ம வச்சிருந்தக்கூடிய இந்த அடை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. கலர் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். நசுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நசுக்கணும். அந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை நம்ம வந்துட்டு உடனடியாக தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். அடையை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் விட்டிங்கன்னா அடை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒட்டுச்சுன்னா நம்ம ஃபைனலாக எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் வராது. ஸோ அதனால் டக்குன்னு உடனே வந்துட்டு அடையை எடுத்துகிட்டு இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை தண்ணி ஊற்றிடலாம். இப்போ அந்த அடையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றிருக்கோங்க. அதாவது சாதாரண தண்ணி ஊற்றிருக்கோம். சுடு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு தடவை தண்ணி ஊற்றிருக்கேன். 2வது தடவை தண்ணி ஊற்றணும். இதை தண்ணி ஊற்றி நம்ம நார்மல் தண்ணி வந்து பச்சை தண்ணியை ஊற்றி லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அடை ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சடனாக வந்து அந்த ஹீட்டை குறைக்கணும். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா லைட்டாக வாஷ் பண்ணுறேன். 2வது தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். விட இப்போ வந்து ஒன்றோட ஒன்று தனியாக உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் இப்படி வாஷ் பண்ணி நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து அடப்பிரதத்துக்கு தேவையான ஜீராவை ரெடி பண்ணலாம். இங்கே நான் என்ன செய்வேன் அப்படின்னா நான் இங்கே 2 விதமான இனிப்பு யூஸ் பண்ண போகிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கரும் சக்கரை யூஸ் பண்ணுவாங்க, சில இடங்களில் இனிப்பு யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் சுகர் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒயிட் சுகர் கொஞ்சமான குவான்டிட்டியும் கரும் சக்கரை அதிகமான குவான்டிட்டி எடுக்க போகிறேன். நம்ம இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு அடை எடுத்தனால கரும் சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 350 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கரும் சக்கரை நீங்கள் அப்படியே போட்டு வதக்குனீங்கன்னா கீழே உட்காந்துரும். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா கரும் சக்கரை வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா வந்து இந்த கரும் சக்கரை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கட்டுங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஹீட் ஆயிடுச்சுங்க. தெரியும் லைட்டாக அங்கங்கே சின்ன சின்ன துகள்கள் தெரியுது. இந்த துகள்கள் உள்ள போச்சு அப்படின்னா அடப்பிரதம் டேஸ்ட் இருக்காது, நரன்னு இருக்கும். அதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான நெய் ஊற்றிக்கலாம். இதில் முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 15 முந்திரி பருப்புங்க. ஒரு 15 முந்திரி பருப்பு அளவு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌனாக மாறிடுச்சுங்க. லைட்டாக வதங்க ஆரம்பிச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 உலர் திராட்சை. நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சாப்பிட்டு கலர் கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. வதங்கிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதுலேயே தேங்காவை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேங்காவை சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். இதை நறுக்கி வச்சிருந்த தேங்காவை இதில் போட்டு இந்த ஜீராப்பாவிலே வேக வைக்க போகிறேங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இதையே வந்து வேகட்டும். மக்களே, போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 25லேருந்து 30 கிராம் அளவுக்கு. இது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த இனிப்பு தன்மை எடுத்து கொடுக்கும். அதுக்காக சின்ன ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும், அடையை போட்டுடணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா இறங்கும். அதனால என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா அடையை வந்து போட்டுறேன். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சக்கரை பாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வத்துறதுக்கு. மக்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய், ஒரு முழு தேங்காவை எடுத்து பால் எடுத்துருக்கேங்க. முதல் பால், இரண்டாம் பால். அதாவது முதல் பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ml அளவுக்கான கெட்டி பாலாக எடுத்து வச்சுட்டு அந்த சக்கையில் திரும்ப ஒரு 250லேருந்து 300 ml அளவு தண்ணி ஊற்றி இரண்டாம் பால் எடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணியில் அதிகமாக இருக்கும் தேங்காய் பாலை கம்பேர் பண்ணும்போது. அது கெட்டி பால் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபைனலாக ஊற்றிக்கலாம். இந்த பாலை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த பாலை நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ml அளவுக்கான பால் இருக்குது. இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த பக்குவத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூடயே ஏலக்காய் பவுடர் நம்ம ஆட் பண்ணிடலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏலக்காவை எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 5 ஏலக்காவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டு பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இரண்டாவது பால், தேங்காய் பால் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் பாலை நம்ம ஆட் பண்ணிடலாம். அது அதிகபட்சம் 50லேருந்து 80 ml அளவுக்கு தாங்க இருக்குது. ஸோ அதை தேங்காய் பால் நம்ம ஊற்றிடலாம். இது நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த பாலை ஆட் பண்ணிடலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்தராக இந்த அடையை இன்னும் நல்லா கெட்டியாக எடுத்து கொடுக்கும். அதோடைய டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொஞ்சம் கெட்டியான உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் அடப்பிரதம் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள். ஸோ லைட்டாக இந்த லிக்விட் தன்மையில் இருக்கணும். ஏன் அப்படின்னா நேரமாக இந்த தேங்காய் பால் ஊற்றுறது நல்லா கெட்டி ஆயிரும். ரொம்ப நல்லா கெட்டி ஆக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து பேத்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இந்த பக்கம் இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. லைட்டாக பாதாம் பருப்பு மட்டும் அப்படி போட்டோம். இது மாதிரி நைஸாக கட் பண்ணி அது மேலே போட்டோம் அப்படின்னா சூப்பரான அடப்பிரதம் ரெடிங்க.